ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் 5 3 லட்ச ரூபாய்க்கு உண்டான டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஆல்ரெடி வந்த எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ஸ்க்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து போட்டி, சரியான போட்டி. இதில் 3 பேர் வரணும் அப்படி சொல்லியிருக்கும்போது 3 லட்ச ரூபா, அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் கண்டஸ்டன்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா 3 லட்ச ரூபா அவங்களோட பணப்பெட்டில் சேரும். ஆல்ரெடி 5 லட்சத்து சில்லறை இருக்குது, இப்போது 8 லட்சத்து சில்லறை மாறிடும். அதே இது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 3 லட்ச ரூபா ஓ கையா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஆனால் கடைசியில் ரிசல்ட்டு ஓ கையா போயிடுச்சு. என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, வினோத், திவ்யா. அந்த பக்கம் வந்து பிரவீன், வியானா, ரம்யா. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஆக்சுவலாக 3 டாஸ்க்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எகிரி வந்து ஜம்ப் பண்ணி அந்த பலூனை வந்து உடைக்கணும். 1. 2வது பாட்டில் ஃப்ளிப் பண்ணணும். அங்கே வந்துட்டு 1 2 3 சொல்லிட்டு திருப்பி வச்சுருப்பாங்க. என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கப்பெல்லாம் வந்து ட்ரேயில் போட்டு முடிக்கணும். 2. 3வது வந்துட்டு பலூனை தட்டிக்கிட்டே வந்துட்டு கீழே இருக்கிற பாலால் எடுத்து ட்ரேக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் வியானாவும் வந்துட்டு அதில் இறங்கினாங்க. சபரி கடை முடிச்சார், செம்ம ஸ்பீடாக முடிச்சார். வியானா அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வினோத் ஸ்டார்ட் பண்ணார். வினோத்துக்கு பாட்டில் ஃப்ளிப்பில் செட் ஆகலை. ஆனால் நம்ம பிரவீன் ராஜ் வந்து ஆல்ரெடி சொன்னார் இந்த பாட்டில் ஃப்ளிப்பை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமு, நான் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவேன்னு முதலே சொல்லிட்டார். அதனால் அவர் பண்ணார், டக்குன்னு சூப்பராக முடித்தார். சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக முடித்தார். அவர் முடிச்சுட்டு அந்த கேமை வந்துட்டு ரம்யா கிட்ட கொடுத்ததுனால ரம்யா அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக வந்து தட்ட ஆரம்பித்தாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 வாஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் திவ்யாக்கே வந்து கிடச்சிது. திவ்யா பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரம்யா முடிச்சிட்டாங்க. ஸோ முடித்து அந்த டாஸ்க் முடிச்சதுனால பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு என்னென்னு, 3 லட்சம் போச்சு. ஏன்னா இந்த டீம் வின் பண்ணிட்டாங்க, அந்த டீம் தோற்றதுனால. அதாவது கரண்ட்டாக இருக்கிற அந்த டீம் ஃபினாலேக்கு போகிற டீம் தோற்றதுனால, எக்ஸிஸ்டிங் டீம் வந்துட்டு வின் பண்ணதுனால இந்த இதில் வந்து 3 லட்ச ரூபா வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கரங்குள்ளே செம்ம காண்டாயிட்டாங்க. இதில் வேறு வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டே அட்டாக் பண்ணுறாராம் விக்ரம். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு சேராது. ஓகே இப்படி பண்ணுறது. இப்போ போச்சா எல்லாமே ஓகையாவா போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே செம்மையாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஆனால் எல்லாருமே காண்டாயிட்டாங்க. சபரிலாம் வந்து லிட்டரலாக வியானக்கிட்ட செம்ம டென்ஷன் ஆகிடுது. மிச்சம் தானே சொன்னேன், ஏன்னா அவங்க ஒரு மிச்சர் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னாங்க. பட் இப்போது என்னமோ சபரிக்கு வந்து திடீர்னு கோவம் வருது. இந்த கோவம் முன்னாடியே வந்திருந்தால் அவர் ஏதாவது ஒரு பண்ணியிருப்பார். ஓகே, அது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைலாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 வார்னிங் வேறு கொடுத்தார் ரம்யாவுக்கும் அப்சராவுக்கும். என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வந்ததுனால சொல்கிறேன், தயவு செஞ்சு வெளி உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அன்றாட வேலையை பாலுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. ஸோ எது எப்படியோ இன்றைக்கி 3 லட்சம் போச்சு. ஆடாயிருந்தாலும் 8 லட்சத்து சில்லறை, இப்போ 5 லட்சம் சில்லறை தான் இருக்குது இந்த டாஸ்க்கு. நாளைக்கு வியாழன் வெள்ளி இன்னும் 2 நாள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய டாஸ்க்காக வரும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.